எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உண்டோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உண்டோடு சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை அடைந்தவர்கள் தான் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்ல முடியும். அவரோடு கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லும்போது இந்த உயிர்ப்பித்தலின் மூலம் the dead man உயிர் அடைந்து கிறிஸ்துவோடு உயிர் இணைக்கப்படுகிறார். உயிர்த்தெழுந்த மனிதனை ஆண்டவர் தேவன் உயிர்ப்பித்து எங்கேயோ விடவில்லை. வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லும்போது உயிர்ப்பித்தலின் மூலம் அவனுக்கு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு இணைப்பை, ஒரு பந்தத்தை, ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். செத்த மனிதன் யாரோடும் ஐக்கியம் கொள்ள முடியாது. have a fellowship with anybody. பட் உயிரடைந்த மனிதன் அவரை உயிர்ப்பித்த கிறிஸ்துவோடு ஒரு கனெக்ஷன், ஒரு நியூ ஐக்கியத்தை பெறுகிறான். உயிர்ப்பித்து அவரோடு இணைக்கப்படுகிறான். ஆகையால் தான் பவுல் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொன்னார். உயிர்ப்பிக்கப்பட்ட மக்கள் தான் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்க முடியும். Spiritually raised people have a living connection with Jesus. இயேசுவோடு ஒரு உயிருள்ள தொடர்பையும் ஐக்கியத்தையும் உடையவர்களாயிருப்பார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அநேகர் கூட இந்த அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் உயிர்ப்பிக்கப்படாத மனிதர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாயிருக்க முடியாது. வசனத்தில் வாசிக்கிறோம், அவரோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அந்த உயிர்ப்பித்தல் அவனுக்குள்ளே அந்த ஜீவன், அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அவனுக்குள் தொடரும்படிக்கு கிறிஸ்துவோடு அவனை ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, he has exalted him together with Jesus. இயேசுவோடு கூட அவனை, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்காரும்படி செய்தார். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவனை உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும்படி செய்தார் என்று சொன்னால், the raised Christians from dead, இந்த வார்த்தையெல்லாம் விட்டு இங்கிலீஷ் வார்த்தை, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன் கிறிஸ்துவோடு உன்னதத்தில் உட்காரும்படி என்று சொல்லும்போது the raised Christians names are enrolled in heavenly places. He has made him the citizen of heaven. அவன் இந்த பூமியில் வாழ்ந்தாலும், இந்தியாவில் வாழ்ந்தாலும், பூமியின் எந்த நிலப்பரப்பில் வாழ்ந்தாலும் அவன் உன்னதத்தில்
உட்காரும்படி செய்தார் என்றால் அவனுடைய சிட்டிசன்ஷிப் பரலோகத்திலே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:20-21 இவ்விதமாய் கூறுகிறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. our citizenship is in heaven. so இங்கே பூமியில் அவன் வாழ்ந்தாலும் அவன் உன்னதத்தில் உட்காரும்படி என்று சொல்லும்போது his names are enrolled in the heavenly places in the kingdom of God. உலகத்தின் வாசியாயிருந்த அவனை, மரித்த நிலையிருந்த அவனை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு இணைத்து அவனை உன்னதங்களில் உட்காரும்படி செய்தார் என்றால் அவனுக்கு அந்த உயர்ந்த பதவியை, அந்த கிறிஸ்துவ ராஜ்யத்துக்குரியவன் என்ற அந்த உரிமையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். உட்காரும்படி செய்வார் என்றல்ல, உட்காரும்படி செய்தார் என்று சொல்லும்போது அவன் பூமியில் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலும் அவன் இந்த பூமியில் வாழும்போது இந்த பூமிக்குரியவனாக அல்ல, இந்த பூமிக்கு சொந்தக்காரனாக அல்ல, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் என்ற விசுவாசத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சாதாரணமான உலகத்தின் வாசியாய் இருந்த அவனை தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜையாக மாற்றினார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவைகளெல்லாம் எதற்காக ஆண்டவர் செய்தார் என்றால் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது உங்கள் கிரியையினாலும் நற்கிரியையினாலும் உண்டானதல்ல. மரித்த நிலையில் இருந்த உங்களை உயிர்ப்பித்து கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுத்தி உன்னதத்தில் உட்காரும்படி செய்த இந்த எல்லா சிலாக்கியங்களும் நீங்கள் செய்த நற்கிரியையினால் உங்களுக்கு உண்டானதல்ல, பெருமை பாராட்டும்படி இது உங்களுடைய கிரியையினால் உண்டானதல்ல, தேவன் அருளின ஈவு. இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் உங்களில் எதற்காக நடப்பித்தார் என்றால், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாயிருக்கிறோம். நற்கிரியை செய்து என்று சொல்லும் போது நாம் செய்கிற நற்கிரியினால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலும் தேவனுடைய வசனங்களை சொல்வதினாலும் உங்களுக்கு முடிந்த நற்கிரியைகளை பிறருக்கு செய்வதினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுக்கு இந்த சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு மகிமையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நற்கிரியைகளை செய்து, அதனால் நாம் வேதத்தில் வாசிக்கையில் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாய் சொல்லுகிறார், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பினாலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு எதற்காக தந்தார் என்றால், தேவனுடைய நற்கிரியைகளை செய்ய வேண்டும், தேவனுக்கென்று நற்கிரியைகளை செய்ய வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஏதோ நரகத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக மட்டும் கர்த்தர் ரட்சிக்கவில்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் போய் கொண்டு சேர்ப்பதற்காக மட்டும் கர்த்தர் நமக்கு இந்த அனுபவத்தை தரவில்லை.
இவைகளெல்லாம் உண்மையாயிருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் தேவனுக்கு மகிமையாக வாழ வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் நாமத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் மகிமைப்படக்கூடிய நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவால் கிடைக்கிற ரட்சிப்பை பெறாவிட்டால் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, உங்களில் உங்களை மீட்கும்படி தேவன் என்ன செய்தார் என்பதை தெரிந்து கொண்டீர்கள். எதற்காக இந்த அனுபவத்தை உங்களுக்கு தந்தார் என்பதையும் தேவ வசனத்தில் புரிந்து கொண்டீர்கள். ஆகையினால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவை விசுவாசியுங்கள். இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டவர்களில் ரட்சிக்கப்படாத நிலையில், ஆவிக்குரிய நிலையில் உம்மை விட்டு பிரிந்து உமக்கு கீழ்ப்படியாதவர்களாக கோமாக்கினையின் பாத்திரங்களாக பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவர்களை இந்த வார்த்தையினால் உயிர்ப்பிக்கவும் ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை நேசித்து உம்முடைய அன்பை கிருபையினால் கொடுத்து வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக உதவி செய்யும். உயிர்ப்பிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எதற்காக உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்று உணர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.